இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எவ்வாறு பார்க்கிறோம்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 18 வசனம் 44. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். And it came to pass at the 7th time that he said, Behold, there arose a little cloud out of the sea like a man's hand. And he said, Go up, say unto Ahab, Prepare thy chariot, and get thee down, that the rain stop thee not. 1 Kings chapter 18 verse 44. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, எலியாவினுடைய வேலைக்காரன் சமுத்திரத்திலிருந்து ஒரு கையளவை போல மேகம் எழும்புகிறதை கண்டு அதை தன்னுடைய எஜமானுக்கு தெரிவிக்கிறான். இம்மிடியட்டா எலியா சொல்லுகிறார், அங்க நீ உடனே போய் ஆகாபை பார்த்து உன் ரதத்தை பூட்டி கொண்டு மழை தடை செய்யாதபடிக்கு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்வதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை எவ்வாறு பார்க்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு ஒரே காரியம்தான், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கிற விதங்கள் மாறுபடும். எப்படின்னா, ஒரு இடத்துல ஆர்மி கேம்ப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்கிறப்போ திடீர்னு இம்மீடியட்டா மிட் நைட்ல ஒரு சோல்ஜர் ஓடி அந்த கமாண்டர்கிட்ட சொல்றான், சார் நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது நம்ம சுற்றிலும் நம்மளோட எனிமிஸ் வந்துட்டாங்க, நம்ம தப்பிக்கவே முடியாது, ப்ராப்ளம் நம்மளை நெருங்கிட்டு அப்படின்னு பயத்தோட ஓடி சொல்றான். இம்மிடியட்டா அந்த கமாண்டர் சொன்ன ரிப்ளை என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லதா போச்சு, நம்ம கஷ்டப்பட்டு குறி வச்சு சுட வேண்டாம், எந்த பக்கம் நம்ம ஷூட் பண்ணாலும் சரி நம்ம எனிமி அவன் மேல படும், செத்து உழுவான் அப்படின்னு. அதாவது இங்க அந்த சோல்ஜர் பார்த்த விதம் அந்த நேரத்துல எனக்கு ஆபத்து வருது அப்படின்னு. ஆனால் அதே காரியத்தை இந்த கமாண்டர் பார்த்த விதம் அது எனிமிஸ அட்டாக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு. ஏன்னா கண்மானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரே சம்பவம் தான் நடக்குது. சமுத்திரத்துல இருந்து ஒரு மேகம் உள்ளங்கை அளவு எழும்புகிறது. இதை பார்த்த உடனே எலியாவுடைய வேலைக்காரன் சொல்றான், 7வது தடவை அதுவும் பார்த்துட்டு சொல்றான். நமக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி தெரியும். இதை பார்த்த உடனே எலியாட்ட சொல்றான், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் மேல எழும்புது அப்படின்னு. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவன் ஒருவேளை நினைச்சிருப்பான், இந்த மேகத்துல இருந்து என்ன மாதிரி மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியுமா. இன்னைக்கு அதாவது நம்ம சிட்டில திடீர்னு பார்த்தா கரு மேகம் பயங்கரமா சுத்திரும். இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்ய போகுது, ஸ்கூல்லாம் ஈவன் லீவ் விட்டுருவாங்கன்ற அளவுக்கு மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு சின்ன காத்து அடிக்கும், மேகம் எங்க போச்சுன்னே தெரியாது, மழை பெய்யவே பெய்யாது. இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவன் மென்ஷன் பண்றான், அந்த மேகம் ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் அதே உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்துதான் எலியா சொல்லுகிறான், பெரும் மழை வரப்போகுது, சோ ஆகாப்ட சொல்லணும், மழையில மாட்டிக்கிறாதபடிக்கு ரதத்தை எடுத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்னு. நம்ம நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த வேரியேஷன், ஒருத்தருடைய கண்ணுக்கு ஒரு உள்ளங்கை அளவு மேகம் மழை பெய்யாதத மாதிரி தெரியுது, இன்னொருத்தருடைய கண்ணுக்கு அது பெரும் மழையை கொண்டு வருவதை போல எப்படி தெரியும்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்த வேலையால் எலியாவுடைய சத்தத்தை கேட்டு அவன் வேலை செஞ்சான். ஆனால் எலியாவோ சர்வ வல்லவருடைய சத்தத்தை கேட்டு அந்த காரியத்தை பார்த்தான். என கண்மானவர்களே, இன்னைக்கு நாம வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்களை எப்படி பார்ப்போம்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது, தேவன் அதை எப்படி என் வாழ்வில் அனுமதித்திருக்கிறார், எதற்காக அந்த காரியம் நடக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரவேலர் ஜனங்களில் இந்த காரியம் நடந்ததை பார்க்க முடியும். அதாவது கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனையா நின்னா யாருக்கலாம் அப்படின்னா, மொத்த இஸ்ரவேலருக்கும், சவுலுக்கும், தாவீதுக்கும். எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, தங்களுக்கு முன்பதாக கோலியாத்தை வைத்து அவன் ஒரு பெரிய ராட்சசன்,
இவனை நம்ம அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் தாவீது பார்த்த விதம், தேவனுக்கு முன்பதாக அந்த கோலியாத்தை வச்சு பார்த்தா, சர்வ வல்லமையுள்ள நான் வழிபடுகிற தேவனுக்கு முன்பதாக அவன் எம்மாத்திரம் சொல்லி அவனை முறியடித்தான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நாம் நம்மளுக்கு ஈக்குவலா வச்சு பார்க்க கூடாது. நம்ம பலத்தோட அதை ஒப்பிட்டு நான் இதை செய்ய முடியும் செய்ய முடியாது இந்த மாதிரி டிஃபைன் பண்ண கூடாது. மாறாக அதை எதற்காக தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார், அந்த காரியத்தின் மூலமாக தேவன் எப்படி மகிமைப்படுவார் அப்படின்னு தேவனுடைய கரத்திலிருந்து, தேவனுடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை வெற்றி பெற செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீர் அனுமதித்து தான் நடக்குது தகப்பனே. அதை நாங்க உறுதியா விசுவாசிக்கிறோம் அப்பா. சில நேரங்கள்ல அது ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரி எங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் தகப்பனே, உமக்கு முன்பதாக அது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் எங்களுக்கு புரியணும் தகப்பனே. அப்ப அநேக நேரத்துல நாங்க அவிசுவாசமா இருந்துடக்கூடாது. எப்போதும் உம்மேல் வைத்த விசுவாசத்தின் மூலமாய் எல்லா காரியங்களையும் நாங்க பார்க்க, ஜெயம் எடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.